Greetings to you all. Welcome to Class 12, Unit 1, Prose. Two Gentlemen of Verona, Part 2. So, dear children, in the previous episode, we saw that the two boys were talking, Jacopo and Nicola, and they answered they have some other plan. What plans? We are going to see now. He smiled uncomfortably. Just plans, sir, he answered in a low voice. Plans இருக்குது ஆனால் அது ஒரு கம்ஃபர்டால் இல்லாத அன்கம்ஃபர்டபுள், சும்மா ஓகே ஜஸ்ட் பிளான் சார், பிளான் தான், கனவு தான். Well, I said, we are leaving on Monday. Is there anything I can do for you before we go? ஓகே சொல்லும், நாங்கள் திங்கக்கிழமை கிளம்புறோம். வி ஆர் லீவிங். நாங்கள் இவ்வளோ நாள் இங்கே இருந்துட்டோம் இல்லையா, வெரோனாவில் இருந்துருக்குறோம். ஸோ வெரோனா விட்டு கிளம்புறோம் மண்டே. ஏதாவது உங்களுக்கு செய்யணும் போல் இருக்குது, நீங்கள் நல்ல பசங்களாக இருக்கிறீங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணவா, ஏதாவது வேணுமா, லைக் தட். நிக்கோலா ஷுக் ஹிஸ் ஹெட். நிக்கோலா சொல்கிறான், வேணாம் சார், ஒன்றும் வேணாம். ஷுக், தலை மட்டும் ஆட்டுறான். பட் சடன்லி ஜக்கோபோ செட், சார். He burst out. அவனுக்கு குட்டி பையன் இல்லையா இன்னும், சார் அப்படின்னு கத்துறான். Every Sunday we make a visit to the country to Poleta. சார், நாங்கள் சண்டே நீங்கள் மண்டே தானே கிளம்புறீங்க, சண்டே நாங்கள் வந்து பொலேட்டாங்கிற ஊருக்கு போகிறோம். அது இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கேருந்து நம்ம வெரோனாலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. யூஸ்வலி we hire bicycles. நாங்கள் இங்கேருந்து 30 கிலோமீட்டர் பைசைக்கிள்லேயே மிதிச்சு கஷ்டப்பட்டு போவோம். பட் டுமாரோ, சின்ஸ் யூ ஆர் ஸோ கைண்ட், யூ மைட் சென்ட் அஸ் இன் யோர் கார். நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு ஆசை இருந்துச்சுனாக்கா, ஒரு 30 கிலோமீட்டர் தானே இங்கேருந்து, காரில் கொண்டு விடுவீங்களா, எங்களுக்கு பொலேட்டாக்கு போகணும். I had already told Luigi he might have the Sunday off. அப்படிமா, ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் சண்டேக்கு என்னோட டிரைவருக்கு லீவ் கொடுத்துட்டேனே, சரி பரவாயில்ல. ஹவவர் ஐ ஆன்சர்ட், ஐ வில் டிரைவ் யூ அவுட் மை செல்ஃப். ஸோ அதுக்கு என்ன, இப்போது டிரைவருக்கு லீவ் கொடுத்தாச்சு, இருக்கட்டும், நானே உங்களை அழிச்சிட்டு போகிறேன்டா தங்கமே. நானே உங்களை என்ன பண்ணுறேன், காரில், என்னோட காரில் 30 கிலோமீட்டர்ஸ்க்கு அழிச்சிட்டு போகிறேன். ஓகே, ஹாப்பி. ஓகே. தெர் வாஸ் அ பாஸ்னா ஒரு ஸ்டாப். Nicola was glaring at his younger brother in vexation. அவனுக்கு ஒரு கோவம், அப்படியே கோவஞ்சு. சரியா, நிக்கோலாக்கு, ஏன்டா அப்படி பண்ணுற, அவங்கெல்லாம் பெரியவங்கடா, ஏன் இந்த மாதிரி முந்திரி கொட்டை மாதிரி முந்துற, அந்த மாதிரி. We could not think of troubling you, sir. சார், நாங்கள் உங்களுக்கு சிரமப்படுத்துகிறோமா, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறோமா சார்? உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே, இருந்துச்சுன்னா வேணாம் சார், நாங்கள் நார்மல் ஆஸ் யூஷுவலாக சைக்கிள் எடுத்துகிட்டே போயிடுறோம், உங்களுக்கு ஏன் சார் வீண் சிரமம் எங்களால்? நோ, இட் ஒன்ட் பி எனி ட்ரபிள். எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைடா தங்கம், நான் சும்மா தானே இருக்கிறேன். He bit his lip. பல் அப்படியே உதுட்ட கடிக்கிறான். Then, in a rather put-out tone, he said, very well, okay. The following afternoon, we drove to the tiny village set high upon the hillside. சரி, driving காரில் 3 பேரும், 2 boys and our author, all are going upon the hillside. மலைக்கு மேலே ஏறி போகிறாங்க. I imagined that our destinations would be some humble dwellings. நான் நினச்சேன் மனசில், ஓகே, இந்த குட்டி பசங்க அழுக்காக இருக்கிறாங்க, குட்டியாக இருக்கிறாங்க, மேபி அவங்க இங்கே பெருசாக போக போகிறாங்க, இதுவும் ஏதாச்சும் குட்டியாக ஒரு கிராமம், ஒரு சின்ன ஹம்பிள் டுவெல்லிங்காக இருக்கும்னு நினச்சேன். பட் directed by Jacopo, we drew up to a large red-roofed villa. ஆனால் பார்த்தாக்கா வண்டி அங்கே போங்க, லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரைட் அப்படி சொல்லி போனாக்கா ரெட் ரூஃப்டு, அப்படி சூப்பராக பயங்கர பெரிய வில்லாவில் போய் நிற்குது. சரவுண்டட் பை ஹை ஸ்டோன் வால், கல்லால் கட்டின ஒரு பெரிய ஒரு ஸ்டோன் வால். ஓகே, வால்னாக்க செவரு, நல்ல பெரிய காம்பவுண்ட். I could scarcely believe my eyes, and before I could recover breath, my 2 passengers had leaped from the car. நான் அப்படியே பார்க்குறேன், என்னடா இந்த பசங்களுக்கு இந்த வில்லால் என்ன வேலை இருக்குது, இங்கே கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க,
இப்போ இந்த ஒரு வில்லா தான் இருக்குது. ஸோ இது அப்படியே என்ன வால்ஸு அந்த வில்லாவையும் சுற்றி சுற்றி பார்க்கறதுக்குள்ள இந்த 2 குட்டி பசங்களும் குடு 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 குடுன்னு ஜம்ப் பண்ணி, லீப் மீன்ஸ் ஜம்ப் பண்ணி ஓடிட்டாங்க. வி ஷல் நாட் பி லாங். சார் ரொம்ப உங்களை வெயிட் பண்ண வைக்க மாட்டோம், நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறதில்ல. வி ஷல் நாட் பி லாங் சார், பெர்ஹாப்ஸ் ஒன்லி an hour, மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் தான் சார், எங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மேபி யூ வுட் லைக் டு கோ டு த கஃபே இன் த வில்லேஜ் ஃபார் அ ட்ரிங்க். பக்கத்தில் ஒரு வில்லேஜ் எல்லாம் இருக்குது, அங்கே போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு ட்ரிங்க், கொஞ்சம் டீ சாப்பிடுங்க, வடை சாப்பிடுங்க, என்ன வேணால் சாப்பிட்டுக்கோங்க, கஃபே. They disappeared beyond the corner of the wall. குடுகுடுன்னு ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்க. After a few minutes, I followed. ஒரு 2-3 minutesல அந்த பசங்களுக்கு தெரியாமலே அவங்க முன்னாடி போகிறாங்க, நான் பின்னாடி ஃபாலோ பண்ணுறேன். ஃபாலோ மீன்ஸ் பின்னாடி போயிட்டுருக்குறேன். I found a grilled side entrance and determinedly rang the bell. அப்படியே போகும்போது கிரில் இருக்குது, ஒரு சைடு என்ட்ரன்ஸ், சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, கேட்டு, டோர் பெல். அங்கே போய் காலிங் பெல்லை அழுத்துறேன். A pleasant looking woman with steel rimmed spectacles appeared. அங்கே பார்த்தாக்கா ஒரு லேடி வராங்க, அப்படி கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு. I blinked as I saw that she was dressed in the white uniform of a trained nurse. பார்த்தாக்கா அது யாராக்கும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு நர்ஸ் வராங்க. I just brought 2 small boys here. நான் இங்கே ஒரு 2 பசங்களை கூட்டிகிட்டு வந்தேனே, பார்த்தீங்களா? Yeah, yes. Her face lit up. She opened the door to admit me. ஆமாம் சார், இப்போ தான் வந்தாங்க நிக்கோலான் ஜக்கப்போ. I will take you up. Okay, don't worry sir. அவங்க இருக்கிற இடத்துல உங்களை அழைச்சிட்டு போகிறேன், don't worry. She led me through a cool tiled vestibule into the hospital. அப்போ வெஸ்டிபிள்னாக்கா ஒரு வெராண்டா, அது அப்படியே இருக்கும் இல்லையா, அந்த வழியாக கூலாக டைல்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள அழைச்சிட்டு போகிறாங்க. ஃபார் ஹாஸ்பிட்டல் த வில்லா ஹேட் பிகம். ஸோ இந்த வில்லா ஒரு ஹாஸ்பிட்டலாக மாறி இருக்குது. மேபி முன்னாடி காலத்தில் என்னவா இருந்திருக்கும், பட் இப்போ அந்த வில்லா பங்களா மாதிரி பெரிய ஒரு இது ஹாஸ்பிட்டலாக இருக்குது. At the door of the little cubicle, the nurse paused, put her finger to her lips. அதாவது ஃபிங்கர்ஸ் வந்து உதட்டில் வச்சுட்டு சத்தம் போடாதீங்க, அமைதியாக இருங்க சொல்லிட்டு, and with a smile bade me look through the glass partition. சார் பாருங்கள் சார், அந்த கிளாஸ் பார்ட்டிஷனுக்கு உள்ளே பாருங்களேன். The 2 boys were seated at the bedside of a girl. அங்கே பார்த்தாக்கா அந்த பெட் சைடில், அது உங்கள் ஹாஸ்பிட்டல்னு தெரியும் இல்லையா, அங்கே ஒரு பெட் இருக்குது, அந்த பெட்டில் ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு, கேர்ள் ஆஃப் அபவுட் 20, ஒரு 20 வயசு பொண்ணு, அதாவது ஒரு காலேஜெல்லாம் படிக்கிற மாதிரி ஒரு கேர்ள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அது மாதிரி சொல்கிறேன். 20 who propped up on பில்லோஸ். ஓகே, பில்லோஸ் எல்லாம் வச்சு அந்த பொண்ணு அப்படி அங்கே எங்கேயும், நம்ம நார்மலி 1 பில்லோ யூஸ் பண்ணுறோம் தலைக்கு, சம் ஆஃப் தம் வில் யூஸ் 2, காலுக்கு ஒரு பில்லோ, இங்கே அங்கே எங்கேயும் பில்லோஸ் எல்லாம் வச்சு பாவமாக படுத்துருக்குது. வியரிங் எ பிரிட்டி லேஸ் ஜாக்கெட். கேர்ள்ஸ் இல்லையா, அழகான சாஃப்டாக அழகான ஒரு பிரிட்டி லேஸ் ஜாக்கெட் வச்சு ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. வாஸ் லிசனிங் டு தேர் சாட்டர். இந்த இப்போ 3 பேர், 2 boys and 1 girl, 3 பேரும் பேசிட்டே இருக்கிறாங்க. ஓகே, her eyes soft and tender. அழகான சாஃப்டாக டெண்டரான ஒரு பொண்ணு. One could see at a glance her resemblance to her brothers. இந்த 3 பேரையும் பார்க்கும்போது எல்லாருமே ஒரே வீட்டு, ஒரே குடும்பம், ஒரே brothers and sisters. resemblance ஒரே மாதிரி இருக்கிறது. ஓகே, a vase of wild flowers stood on her table. அங்கே பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது, டேபிளுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் வேஸ், ஒரு பூஜாடி ஃப்ளவர் வேஸ். இன்சைட் த ஃப்ளவர் வேஸ் தேர் வர் சம் வைல்டு ஃப்ளவர்ஸ். இது பெரிய காஸ்ட்லி ஃப்ளவர்ஸ் எல்லாம் இல்லை, சும்மா வைல்டு ஃப்ளவர்ஸ் இருக்குது. பிசைட் எ டிஷ் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் செவரல் புக்ஸ். பக்கத்தில் ஃப்ரூட்ஸ் இருக்குது. நார்மலாக உடம்பு சரியில்லைனாக்கா ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க, ஆரஞ்சு, ஆப்பிள் எட்ஸெட்ரா, அண்ட் ஆல்சோ சம் புக்ஸ் டு ரீட். Won't you go in? சார் உள்ளே போகலையா?
The nurse murmured. மெதுவாக கேட்குறாங்க, சார் போங்க சார். அந்த கேர்ளோட பேர் லூசியா. லூசியா வில் பி ப்ளீஸ் டு see you. நீங்கள் வர்றது பார்த்தாங்கன்னா லூசியாவுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், போங்களேன். I shook my head and turned away. No, நான் போக மாட்டேன். I am not going to enter inside. I felt I could not bear to intrude upon this happy family party. இப்போது ஆஃப்டர் 1 week, ஒரு வாரத்துக்கு அப்புறமா 2 பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் கிட்ட உட்காந்துருக்காங்க, பேசுகிறாங்க. அவங்கள 1000 பேசுவாங்க. நான் யார் அதுக்கு 3வது மனுஷன் உள்ளே போய் நினைறது? இட்ஸ் நாட் குட். ஐ வாண்ட் டு கோ, போக மாட்டேன். பட் at the foot of the staircase, I drew up and begged her to tell me all she knew about these boys. Okay, nurse, my dear sister, please, எனக்கு இந்த பசங்களை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுங்களேன். இவங்க யார், என்ன, அவங்கள பற்றி whereabouts சொல்லுங்களேன். She was eager to do so. அந்த நர்ஸும் ஓகே அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் இந்த மேன் கிட்ட சொல்கிறாங்க. They were, she explained, quiet alone in the world. அவங்க தனிமையான ஒரு ஆட்கள் சார். எக்ஸப்ட் ஃபார் திஸ் சிஸ்டர். அந்த 2 பசங்களுக்கும் வாழ்க்கையே இந்த சிஸ்டர் மட்டும்தான். இந்த சிஸ்டருக்கு வாழ்க்கையே அந்த 2 பிரதர்ஸ். இந்த 3 பேரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க. லூசியா, தேர் ஃபாதர் எ விடோவர். இட் மீன்ஸ் அப்பா இருக்கும்போது அம்மா இல்லாமல் இருக்கிறது. ஓகே, அப்பா இருக்கிறாங்க, அம்மா இல்லை. அதே சமயம் அப்பா இல்லை அம்மா இருக்கிறாங்கன்னா அது விடோன்னு சொல்லுவோம், சரியா? வெல் நோன் சிங்கர். அப்பா அப்போ உள்ள பாட்டுக்காரர், நல்ல பாட்டு பாடுவாங்க. had been killed in the early part of the war. இங்கே யுத்தம் நடந்தது இல்லையா, வார், சண்டை. அந்த போர் சமயம் ஃபாதர் வாஸ் killed. Shortly afterward, a bomb had destroyed their home. கொஞ்ச நாள் கழிஞ்சு ஒரு பாம், பயங்கர அணுகுண்டு விழுந்து அவங்களோட வீடு கெட்டு போச்சு, எல்லாம் கெட்டு போச்சு. அண்ட் த்ரோன் த 3 children into the streets. அந்த வீடு இல்லாத குழந்தைங்க 3 பேரும் தெருவில் வந்துட்டாங்க. They had always known a comfortable and cultured life. ஆனால் அந்த பசங்க நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்க, நல்ல ஒழுக்கமான பசங்க, கல்ச்சர்டு லைஃப். லூசியா had herself been training as a singer. இந்த பொண்ணு நல்ல பாட்டு பாடுற திறமையான பொண்ணு. And they had suffered horribly from near starvation. ஆனால் அவங்களோட வறுமை. 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க and they don't have any money to live their life. அதனால் வறுமை வாழ்க்கையை வரட்டி எடுத்துருச்சு. and exposure to the cold winter. இங்கே பயங்கரமான குளிர், அவங்களால தாங்க முடியல. For months, they had barely kept themselves alive in a sort of shelter they built with their own hands amidst the rubble. அவங்களோட வீடு கெட்டு போச்சு இல்லையா, பாம்பு விழுந்து சின்ன பின்னமாக நாசமாக போச்சு. ஸோ வாட் தே டிட், அவங்களே ஒரு வீடு கட்டுறாங்க. அங்கே இருக்கிற குட்டி குட்டி ஸ்டோன்ஸு, அதை தண்ணியெல்லாம் ஊற்றி ஒரு சின்ன ஒரு வீடு, அவங்களே ஒரு வீடு கட்டுறாங்க. ரபல், ரூயின்ஸ், டெப்ரின்னு சொல்லுவோம். Then for 3 years the Germans ruled the city. இந்த சிட்டியை போர் முடிஞ்சு ஜெர்மன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஜெர்மன்ஸ் தான் இந்த நாட்டை ஆள்றாங்க. The boys grew to hate the Germans. இந்த பாய்ஸுக்கு செம்ம கோவம் ஜெர்மன்ஸ் மேலே. ஏன்னா அவங்க தானே இந்த போருக்கு காரணம், அவங்க தானே அப்பாவோட கொலைக்கு காரணம், அவங்க தானே இந்த வீடு கெட்டு போன காரணம், இந்த வறுமை, இந்த தனிமை, எல்லாத்துக்கும் காரணம் யார்? ஜெர்மன்ஸ். அவங்க இந்த குடும்பத்தையே கெடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஜெர்மன்ஸ் மேலே செம்ம கோவம். When the resistance movement began secretly to form, they were among the first to join. அப்போ அந்த ஊர்லேயே ஒரு குரூப், ஒரு கோஷ்டி ஜெர்மன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக ஒரு மூமெண்ட் கொண்டு வராங்க. ஜெர்மன்ஸ் எதிர்ப்போம் அந்த மாதிரி. அதில் ஃபஸ்ட்டால் நம்மால் போய் சேருது குட்டி பசங்க தான். ஓகே, ஸோ அவங்களே ஃபஸ்ட்டு நான் வரேன் ஜெர்மனுக்கு எதிராக. When the war was over and we had peace at last, they came back to their beloved sister and they found her suffering from tuberculosis of the spine. கடவுள் நல்லவங்களை ஓவராக சோதிப்பாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு இருக்கு இல்லையா, பாவமான அழகான க்யூட் பொண்ணு, இந்த 20 வயசு பொண்ணுக்கு டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன். டியூபர்குலோஸ்னாக்கா காச நோய்னு சொல்கிறோம், அதுக்கு ஸ்பைன்னாக்கா முதுகு தண்டில் உள்ள ஒரு காச நோய், புல்லாத நோய், கஷ்டமான நோய், உட்கார முடியாது, படுக்க முடியாது, கஷ்டம். She paused
டுக் அ குவிக் பிரெத். இது சொல்லும்போது அந்த நர்ஸுக்கே மனசு கஷ்டமாயிருச்சு. என்ன பண்ணுறது, பாவம் குடும்பம். டிட் தே கிவ் அப்? ஐ டு நாட் ஹாவ் டு ஆன்சர் தட் கொஸ்டின். சார், அதை கேட்ட உடனே அந்த பசங்க வாழ்க்கையை வெறுத்துட்டாங்களா? நம்மளால் முடியாதுன்னு விட்டுட்டாங்களா? கிவ் அப்னாக்கா முடியல, எனக்கு முடியல அந்த மாதிரி. தே brought her here. நோ, அவங்க விடலை, அவங்களோட தன்னம்பிக்கையை விடலை. தே brought her here. அந்த பொண்ணுக்கு டியூபர்குலோசிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. persuaded us to take her into the hospital. எங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு காப்பாற்றுங்க அப்படின்னு கெஞ்சினாங்க. In the 12 months she has been our patient. இந்த 12 மாதமா, இந்த 12 months-ஆ இந்த பொண்ணு இங்கே இருக்குது. அவள் தான் எங்களோட பேஷண்ட். ஷி ஹஸ் மேட் குட் ப்ரோக்ரஸ். பழைய இருந்ததுக்கு இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அந்த ஸ்பைனல் கார்டு, அந்த முதுகெலும்பு. தெர் இஸ் எவ்ரி ஹோப் தட் ஒன் டே ஷி வில் வாக் அண்ட் சிங் அகெயின். ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. வெரி சூன், சீக்கிரமாக அந்த பொண்ணு நல்ல நிலைமைக்கு வந்துடும். அவள் மறுபடியும் நடப்பாள், மறுபடியும் பாடுவாள். அந்த நம்பிக்கை இருக்குது. அஃப்கோர்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஸோ டிஃபிகல்ட் நவ். ஃபுட் இஸ் ஸோ ஸ்கேர்ஸ். And dear, we could not keep going unless we charged a fee. எனக்கு தெரியும் இந்த பசங்க என்னமோ கஷ்டப்படுறாங்க, ஆனால் இந்த பொண்ணு லூசியாவுக்கு ஃபீஸ் வாங்காமல் இருக்க முடியாதுல்ல சார். நாங்களே இந்த வில்லை நடத்துறது ரொம்ப கஷ்டப்படுறோம். ஃபுட்டு கொடுக்கணும், அப்புறம் இங்கே மெயின்டெனன்ஸ் அண்ட் மற்ற டாக்டர்ஸ், அதுக்கெல்லாம் எங்களுக்கு காசு வேணும்ல. அதுக்காக தான் இந்த பசங்கக்கிட்ட காசு வாங்குறேன். இல்லைனாக்கா என்ன பண்ண மாட்டேன், காசே வாங்காமல் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். பட் எங்களாலையும் முடியல. But every week Lucius brothers have made their payment. ஆனால் ஒன்றும் மட்டும் சார் உண்மை, இந்த பசங்க டான்னு ஒரு வாரமும் அவங்களோட பேமெண்ட்டை ஜம்முன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு வாட்டி கூட நான் அப்புறம் தரேன், இல்லை எங்களுக்கு தெரியாது முடியாது அப்படின்னு ஒளிச்சு ஓடுனதே கிடையாது. கரெக்டாக ரொம்ப சின்சியராக ப்ராம்ப்டாக காசை கொடுத்துட்றாங்க. She added simply, I don't know what they do. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது எனக்கு. ஐ டோன்ட் நாட் ஆஸ்க் ஆல்சோ. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு எப்படி காசு வருதுன்னு தெரில. நான் அதை கேட்கவும் விரும்பலை. ஒர்க் இஸ் கேஸ் இன் வெரோனா. வெரோனாவில் வேலை கிடைக்கிறதே கஷ்டம். ஆனால் அந்த பசங்க எப்படி தான் காசு சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் டெஃபினட்டாக தப்பான வழியில் காசு சம்பாதிக்கலையோ, ஏதோ கொள்ளடிக்கிறதோ, பிட் பாக்கெட் அடிக்கிறதோ, திருட்டு பண்ணுறதோ கிடையாதுன்னு மட்டும் தெரியும். பட் வாட் எவர் இட் இஸ், ஐ நோ தே டூ இட் வெல். கண்டிப்பாக அவங்க நல்ல நிலைமையில தான் காசு சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியும். எஸ், ஐ அக்ரீட். எனக்கும் தெரியும் அவங்க நல்ல பசங்க, நல்லா தான் காசு சம்பாதிக்கிறாங்க. தே குடன்ட் டூ இட் பெட்டர். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக எதுவும் செய்ய முடியாது. ஐ வெயிட்டட் அவுட் சைட் until the boys rejoined me. ஸோ 1 hour வரணுன்னு போனாங்க இல்லையா, ஸோ 1 hour பாய்ஸ் வந்துட்டாங்க. they joined me, என்கிட்ட வந்துட்டாங்க. and then drove them back to the city. ஸோ அந்த பசங்களை அழிச்சிட்டு சிட்டி வரைக்கும் போயிடுச்சு, வெரோனாக்கு. சரியா, அங்கே தானே ஒர்க் பண்ணுறாங்க, ஃப்ரூட் செல் பண்ணுறது, நியூஸ் பேப்பர்ஸ், ஷூ பாலிஷ் எல்லாம். they sat beside me. பிசைட்னா என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டேன். நாட் ஸ்பீக்கிங். பசங்களும் பேசலை, நானும் பேசலை. For my part, I did not say a word. நான் ஒரு வார்த்தை கூட பேசலையே. I knew they would prefer to feel that they had safely kept their secret. நான் இப்போ ஏதாவது பேச அவங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம் வந்துடும் இல்லையா. இது அவங்களோட சீக்ரெட், இது பர்சனல் மேட்டர்ஸ், அவங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸ். அதில் போய் இன்ட்ரூட் பண்ணுறது நல்லா இருக்காதுன்னு சொல்லி நானும் பேசவே இல்லை. நான் அவங்களுக்கு தெரியாத மாதிரி நான் நடிச்சுக்கிட்டேன். எட் their devotion had touched me deeply. அவங்களோட ஒரு ஆழ்ந்த ஒரு சின்சியரிட்டி, ஒரு டிவோஷன் எனக்கு மனசை தொற்றுச்சு. I have never seen such people. War had not broken their spirit. எந்த ஒரு யுத்தம், போர் அவங்களோட ஸ்பிரிட்டை நொறுங்கடிக்கவே இல்லை. their selfless action brought a new nobility to human life. இந்த வாழ்க்கைக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு நொபிலிட்டி. வாழ்க்கைன்னா இதுதான். எவ்வளோ கஷ்டத்துலேயும் துக்கத்துலேயும் பிரச்சனையிலையும் வாழ்ந்து காமிக்கணும்னு ஒரு லெசன் சொல்லி கொடுக்குறாங்க பாய்ஸ். gave promise of a greater hope for human society. ஓகே, இந்த ஹியூமன் சொசைட்டிக்கே ஒரு ரோல் மாடல் இந்த பாய்ஸ் அப்படின்னு நம்ம ஆத்தர் கிளியராக சொல்கிறாங்க.
இப்போ சொல்லவா நம்ம டாபிக், லெசனோட டாபிக் என்ன? 2 Gentlemen of Verona. இந்த வெரோனாவில் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அத்தனை பேரையும் விட்டுட்டு இந்த ஆத்தர் தைரியமாக இந்த ஊர்லேயே வெரோனாலேயே 2 ஜென்டில்மென் உண்டுனாக்கா அது இந்த பாய்ஸ் தான். ஓகே, தட்ஸ் வை ஹி செட் 2 Gentlemen of Verona. யாருக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே சில்ட்ரன், ஓகே நவ் we are going to see something about the author. இவ்வளோ அழகாக அருமையான ஒரு கதையை சொல்லி கொடுத்தவரை பற்றி படிக்கலாமா? இந்த கதை எழுதினவங்க ஆர்கிபால்ட் ஜோசப் கிரானன், 1896 to 1981. He was a Scottish novelist. ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஒரு நாவலிஸ்ட், a dramatist and a physician, ஒரு டாக்டர். A doctor by training. Cronin was one of the most renowned storytellers of the 20th century. So 20ஆம் நூற்றாண்டில் நல்ல கதை சொல்லுவார். Many of his stories have emerged from his medical career. ஸோ அவங்க மெடிக்கல் கேரியரில் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, அது ஒன்றும் கதையாக ஆக்கியிருக்கிறாங்க. அண்ட் ஆர் நோட்டட் ஃபார் தேர் நரேட்டிவ் ஸ்கில்ஸ். எல்லா கதையும் இருந்தாலும் அதை சொல்கிற விதம் இருக்கு இல்லையா, மற்றவங்களை தொடர மாதிரி டீப் அண்ட் சோஷியல் கான்சைன்ஸ் அண்ட் ஃபைன்லி ட்ரான் கேரக்டர்ஸ். அவரோட கதையில் உள்ள கேரக்டர்ஸ் ரொம்ப நீட்டாக அழகாக சொல்கிறாங்க. கிரானின்ஸ் புக்ஸ் வர் நாட் ஒன்லி பெஸ்ட் செல்லர்ஸ் பட் some of them, such as The Citadel and The Keys of the Kingdom, were made into successful films and were adapted for radio and television. So அவரோட ஸ்டோரிஸ் ரேடியோவில் டெலிகாஸ்ட் ஆகிருக்குது அண்ட் டிவியில் ப்ராட்காஸ்ட் ஆகிருக்குது. His novella Country Doctor was adopted for a long running BBC radio and TV series. So டிவியில் இருக்க சீரியல் நடக்கிறது இவரோட ஸ்டோரியை தான் அப்படியே சீரியலாக எடுத்துருக்குறாங்க. I hope all of you understood. Who are those Gentlemen of Verona? Understand? ஸோ இந்த லெசன்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நேர்மை, பணிவு, ஒரு சின்சியரிட்டி, நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நீங்களும் கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் நம்மளும் ஒரு ஜென்டில்மேனாக வாழணும். ஓகே சில்ட்ரன்?